ஸோ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபார்மிங்கும் கொஞ்சம் வுட் கலெக்டிங்கும் என்னோட செகண்ட் ஃப்ளோரையும் என் பேஸில் இருக்கிறத கட்ட போகிறோம். இப்போ நான் ஒரே ஒரு ஹோண்டி செஞ்சுக்கிறேன். ஓகே, ஸ்டிக்கு வேணுமா? ஓகே கைஸ், செஞ்சுக்கிட்டேன். இப்போ போய் இங்கே தண்ணி இருக்கும், நீ போன வீட்டில் இங்கே தான் தண்ணி எடுத்தோம். ஓகே, இங்கே தான் கைஸ் தண்ணிலாம் இருந்துச்சு. இங்கே அப்படியே ஃபுல்லாக இந்த ஃபார்ம் லேண்டாக மாற்றிக்கிறேன். இன்னும் ஒன்றும் இல்லை, எடுத்து டர்ட் மேலே இப்படி பண்ணணும். அது பக்கத்தில் வாட்டர் சோர்ஸ் ஏதாச்சும் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்போ தான் அது வளரும், இல்லைன்னா கெட்டு போய்டும், உங்களுக்கே தெரியும். ஓகே, தண்ணி ஃபுல்லாக வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரே ஒரு டார்ச் எடுத்துக்கிறேன். ஏன் டார்ச்னு கேட்டிங்கன்னா, இருங்க காமிக்கிறேன். டார்ச்சு எல்லாத்தையும் செஞ்சோடனே அங்கங்கே அப்படியே வச்சுக்கோங்க. டார்ச் ஏன்னா இந்த ஐஸ்லாம் உருகும் கைஸ், பார்த்தீங்களா உருகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நைட் நேரத்தில் கூட வளரும் கைஸ், லைட் சோர்ஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா. இப்போ நான் என்ன சீட் போடுறேன்னே தெரியாமல் போட்டிருந்தேன். ஆனால் அது பம்கின் சீடு. நம்மளுக்கு வீட் சீட் தான் கைஸ் தேவை. வீட் சீடு ஏன்னா வீட் சீட்னா நார்மல் சீட் தான் கைஸ் நமக்கு தேவை. அப்போ தான் நம்மளால் அந்த வீட்லாம் பண்ணி நம்ம ஈவினிங்கில் கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட மாப்ஸ் அனிமல்ஸை தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரே ஒரு வுட்டு கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னு தெரியல, சும்மா கலெக்ட் பண்ணியிருந்தேன் பக்கத்தில் இருக்குதுன்ட்டு. ஓகே, போய் நான் ஒரு ஆக்ஸு ஒரு பிக்கேக்ஸ் அயன் பிக்கேக்ஸ் செஞ்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மேலே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோவாக இருக்குன்ட்டு. இது ஃபுல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். க்ளோஸ் ஆகுடா, க்ளோஸ் ஆகுது. ஓகே, க்ளோஸ் ஆகிடுச்சு. சரி, அயன் ஓகே, அயன் எங்க? ஓகே, அயன் எடுத்துக்கின்னு ஒரு ஸ்டிக்கு செஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆக்ஸ் செஞ்சிடலாம் கைஸ். ஒரு ஆக்ஸு ஒரு பிக்கேக்ஸ் செஞ்சுட்டேன். இப்போ போய் நிறைய வுட்டு மைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், வுட்டுலாம் கொஞ்சம் மைன் பண்ணிட்டே வந்துட்டேன். எக்கச்சக்கமான ஓக் பிளான்ஸ் பண்ணிட்டேன்லாம் சொல்ல முடியாது. வெறும் 37 தான் பண்ணியிருக்கேன். நைட் ஆச்சு, தூங்க வந்துருக்கேன். ஓகே, தூங்கலாம். ஓகே கைஸ், நான் அந்த வுட்லாம் மைன் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ அந்த ஸ்வாம்பான் தான் நிறைய வுட்லாம் மைன் பண்ணிட்டு வந்தேன். பக்கத்தில் நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ ஒரு சீடு கீழே மாட்டுக்குச்சு. சரின்ட்டு சீடை இங்கே ஒரு பிளான் பண்ணிட்டேன். இதுலேருந்து தாங்க ஸ்வீட் வரும். அந்த ப்ரெட்டு எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்க. நான் எக்ஸ்ப்ளோஷன் போகிறப்போ ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சேன் கைஸ். ஒரு அபண்டன்ட் வில்லேஜ் தான் அது கண்டுபிடிச்சேன். அங்கே நைட் ஆகிடுச்சு, பெட்டு வேறு எதுவுமே எடுத்துன்னு போகல கைஸ். நான் அங்கேயே அவுட் ஆகிட்டு போய் குடுகுடுன்னு ஓடி இங்கே தூங்கிட்டேன். சரி, மேலே போகலாம். இப்போ ஸ்ப்ரூட்ஸ் லாக்லையும் பில்டிங் பிளாக்ஸ் கொஞ்சம் இருக்குது, அது வச்சு தான் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதெல்லாம் வச்சு விட்டுட்டு நான் அவுட்லைன் கட்டிட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ ஓகே, இப்போ அவுட்லைனை கொஞ்சம் கட்டிட்டேன். ஓகே, வால்ஸ் எதில் கட்டுறது எனக்கு தெரியல. நம்ம காபிள் ஸ்டோன்லேயே கட்டிடலாமா? ஓகே, எதில் கட்டுறதுனாலும் நம்மளுக்கு ஒரு ஸ்டோன் கட்டுறது தேவை. அதுக்கு நம்மளுக்கு ஒரு அயன் தேவை. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு அது எப்படி கைஸ் செய்யுது? அதுக்கு நார்மல் ஸ்டோன் தேவை. சரி, இப்போ ஸ்டோன் மெல்ட் போட்டிருக்கேன். ஸ்டோன் எப்படி கிடைக்கும்னா, காபிள் ஸ்டோன் இருக்குல்ல கைஸ், இந்த காபிள் ஸ்டோனை மெல்ட் பண்ணால் ஸ்டோன் கிடைக்கும். கச்சி சாலியே 3 ஸ்டோன் பண்ணிட்டேன்.
ஓகே, ஸ்டோன் கட்டர். ஏன் இந்த ஸ்டோன் கட்டர்ன்னு கேட்டிங்கன்னா, இருங்க உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல தெரியும். ஓகே, ஸ்டோன் கட்டர் கீழே வச்சுக்கலாம். ஓகே, 10 தூங்கினாங்க. ஓகே, எஞ்சிட்டாச்சு. ஏன் இந்த ஸ்டோன் கட்டர்னா, இருங்க இந்த ஸ்டோன் எடுத்துக்கலாம். நம்ம இந்த எக்ஸாம்பிள் காபிள் ஸ்டோன் இது நிறைய வருதுல சைடில் 3. இது நம்ம கிராஃப்டிங் டேபிளில் பண்ணால் கம்மியாக தான் கிடைக்கும். இதில் பண்ணால் எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோவும் கிடைக்கும். எனக்கு அந்த ஸ்டோன் பிரிக் பிடிச்சிருக்கு. இப்போ மெல்ட் பண்ணுறதுக்கு நிறைய கோல் தேவைப்படுமே. ஓகே, மெல்ட் பண்ணலாமா? ஓகே, பண்ணலாம். வேறு வழி இல்லை. ஓகே, பண்ணிடலாம். கோலை எடுத்து ஃபோன் ஹேங் ஆகுது செம்மையா. இதாங்க எனக்கு கடுப்பு ஏற்றுது. இவ்வளோ நாளா ஏன் வீடியோ போடலன்னா எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான். இந்த டீப் ஸ்லேட் கூட நல்லா தாங்க இருக்குது. இந்த டீப் ஸ்லேட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா? சரி, டீப் ஸ்லேட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோனோட இந்த டீப் ஸ்லேட்டு நல்லா தான் இருக்குது. ஓகே, டீப் ஸ்லேட் இதில் வச்சிடலாம். இது ஓகே, பிக்ஸ் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துடலாங்க. ஸ்கோல் வேஸ்ட்டாக வீணாக போகுது. ஓகே, எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம் கைஸ். ஓகே, இப்போ வந்து காபிள் ஸ்டோன் வந்து பிரிக்ஸாக மாற்றிடலாம். எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி. இல்லை வேணாம், நம்மளுக்கு அது பிரிக்ஸ் தானே கைஸ் பண்ணோம். அதே மாதிரி இதுலேயும் பிரிக்ஸ் இருக்குது, அது வச்சிடலான்னு நினச்சேன். சரி, பிரிக்ஸ். இது சவுண்டே செம்மையாக இருக்கும் கைஸ். ஆனால் சவுண்டே வர மாட்டேங்குது, ஏன்னே தெரில. ஓகே, இப்போ வந்து மேலே போய் அவுட்டர் லேயர் ஃபுல்லாக கட்டிட்டேன் கைஸ். மேஜிக் பார்த்தீங்களா கைஸ்? மேலே போகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் கட்டி வச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து கீழே ஃப்ளோரும் மேலே ரூஃபும் தான் கட்டணும். நான் என்ன தெரியுமா கைஸ் யோசிக்கிறேன், கீழே வந்து இந்த ஸ்டோரேஜ் ஒண்டி வச்சுக்கலாம், மேலே வந்து இந்த பெட்டு ஃபர்னஸ் எல்லாத்தையும் எடுத்து போய் மேலே வச்சுக்கலான்னு யோசிக்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் தொட்டுன்னு கிராண்டாக செஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, நான் அப்படியே இந்த கீழே ஃப்ளோரையும் மேலே ரூஃபையும் கட்டிட்டு வந்து பார்க்குறேன். கைஸ், இங்கே பம்கின் வளர்ந்துருக்கு கைஸ். ஓ, இது பம்கின் சீடு போல். சரி, நான் இதெல்லாம் ஆர்வஸ் பண்ணிடுறேன். போய் வுட்டெலாம் மைண்ட் பண்ணிட்டு ஃப்ளோரு ரூஃப் எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன்.
ஓகே கைஸ், பாய் பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ், பாய்.